ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வயலின் நாகர் பேசுகிறேன், ரூபி மியூசிக் ஸ்கூல்லேருந்து. இப்போது என்னென்னா, இன்றைக்கி வயலினில் ஸ்ட்ரிங் கட் ஆச்சுனால் அதை எப்படி ஈஸியான முறையில் போடுறதுன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங்ஸ் எப்படி போடுறதுன்னு இப்போது இது பேர் பெட்ஸ். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஒரு சிறிய ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இதை பாருங்கள், அதில் இப்படி ஸ்ட்ரிங்ஸ் உள்ளே போகும். இப்போது இதை போடக்கூடாது, இதுதான் போடணும். இல்லை அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றிருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்குள்ளே இப்படி போகணும். இப்போ பாருங்கள், இது உள்ளே நம்ம ஈஸியாக போட முடியும். பாருங்கள், போட்டுட்டோம். இப்போது இதை அந்த ஹோல்ஸ்குள்ளே போடணும். பாருங்கள், பாருங்கள், இந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டாச்சு. இப்போ போட்டோன்னே என்ன பண்ணுங்க, 2 சுற்று, சும்மா ஒரு சுற்று 2 சுற்று, அவ்வளோதான். புரியுதுங்களா? நல்லா. இப்போ பாருங்கள், இப்போது வயலினில் இந்த குண்டு மாதிரி இருக்கிறது இங்கே போடணும். பாருங்கள், இப்படி இழுத்து வச்சு கொஞ்சம் இது பண்ணி இங்கே போடணும். இங்கே இப்படி போடணும். ஓகேங்களா? இங்கே ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸில் நம்ம உள்ளே போயாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சுற்று, 2வது சுற்று. எதுக்கு 2 சுற்றுனா, இப்போது இங்கே பார்க்குறீங்க, இந்த கம்பி வெளியே வராமல் இருக்கும். உங்களுக்கு நல்லா பார்த்துங்க, இந்த கம்பி 2 சுற்றுனால வெளியே வராமல் இருக்கும். ஸ்ட்ரிங் போட்டாச்சு. ஏ ஸ்ட்ரிங், டி ஸ்ட்ரிங், ஜி ஸ்ட்ரிங் எல்லாம் ஒரே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், இதில் ஒரு மார்க் இருக்கும் எப்போவுமே, அந்த மார்க் பிரகாரம் வைங்க. இப்போது ஏ ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா இது, இப்போ பாருங்கள், டி ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா இது, ஜி ஸ்ட்ரிங் போட்டால் இது. இப்போ இ ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க, ஏ ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங், டி ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங், ஜி ஃபோர்த் ஸ்ட்ரிங். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ டியூனிங் எப்படி பண்ணுறதுன்றது கூட சீக்கிரம் நான் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.